தப்பா கணக்கு போட்டுறாதீங்க, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதை விட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. பள்ளி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட சில அசம்பாவிதங்கள், பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்ல, கல்லூரி மாணவர்கள், ஈவன் இந்த 17 வயதுடையவர்கள், டீனேஜர்ஸ், இவங்க சம்பந்தப்பட்ட செய்திகள் நம்ம பார்க்குறப்ப மனசு வருத்தப்படுறது மட்டும் இல்லை நண்பா, கண்டிப்பாக வந்து பயத்தையும் பலருக்கு உருவாக்குது. நம்மளுக்கு தெரியும் இது வந்து இப்போ நம்ம கேள்விப்படுற விஷயங்களை தவிர்த்து இன்னும் பல விஷயங்கள் பல ரூபங்களில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதற்குண்டான காரணங்கள் என்னது அப்படின்னு அந்த ஒரு தேடல, அந்த கருத்துக்களும் வந்து தன்மையாக நிறைய இடத்துல வந்து பகிரப்பட்டது தான் இருக்கு. கண்டிப்பு அதிகமாக இருக்கணும், கவனிப்பு அதிகமாக இருக்கணும், சமூக ஊடக தாக்கத்திலிருந்து இந்த மீடியா எக்ஸ்போஷர்ஸ், இந்த தொலைக்காட்சி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காரணமாக இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிற அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரு விஷயமும் இருக்கு நண்பா. அதாவது நம்ம ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்மளோட சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் வந்து இப்ப இந்த ஊடகவியலாக, நான் ஊடகம்னா சமூக ஊடகம் மட்டும் சொல்லிங்க, நான் வந்து இப்ப நம்ம டிவி ஷோஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட்டு இதுதான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பார்த்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க பிள்ளைங்க. ஸோ நண்பா, எப்பயுமே ஒரு விஷயத்த தப்பா கணக்கு போட்டுறாதீங்க, பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. உண்மை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதை விட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நல்லது கெட்டது எது அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப தெரியும். பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய விஷயங்கள் என்னை விட கூட தெரியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நல்லது கெட்டது எதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, அனுபவ படிப்பு, அந்த ஒரு விஷயம். அனுபவத்தினால எது வந்து தீதும் நன்றும் பிறர் வாரார்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்து பகிர்ந்து அந்த ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அப்படின்னு. ஸோ இதற்கு தீர்வு என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக மாற்றங்களை கொடுத்துக்கிட்டு இருக்க நான் செஞ்சுட்டு இருக்க விஷயம் என்னன்னா, பெற்றோர்கள் குறிப்பாக பிள்ளைங்க கிட்ட நிறைய பேசுற ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திங்க. நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்ல வரல, ஆனா அது போதுமானதாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே நீங்க கேள்வியாக கேட்டுங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம முகம் பார்த்து பேசுறது மட்டும்தான் வாய்ப்பாக இருந்ததெல்லாம் மாறி இப்போ வந்து வேற மாதிரி இருக்கு, நம்ம உணர்ந்து தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிள்ளை அவங்களோட பெற்றோர்கள் தான் அவங்க சரணடையக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஒரு ஒரு எக்ஸஸ் இருக்கோ, அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கு. அனுபவபூர்வமாக 1-2 இல்லைங்க, ஆயிரக்கணக்கான குடும்பத்தோட சாம்பிள்ஸ்ல இருந்து நான் பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக பெற்றோர்கள், உறவினர்கள் அல்லது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யலாம். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு ஒரு 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 சுதந்திரத்தை கொடுப்போம். என்ன சுதந்திரம் தெரியுங்களா? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடிய சுதந்திரம். குறிப்பாக பெற்றோர்கள் அந்த சுதந்திரத்தை கொடுங்க. அந்த டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு எக்ஸஸ் தொறந்து கொடுக்கறதுக்கு நீங்க முதல்ல நிறைய கதைகள் அவங்க கிட்ட சொல்லணும், அவங்க கிட்ட பேசணும் நண்பா. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி சம்பவங்கள், நடக்கிற சம்பவங்கள் மட்டும்தான் வந்து இருக்குன்னு இல்லை. இலைமறை காயாக நிறைய விஷயங்கள் இருக்கு. மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பல கருத்துக்கள் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, எல்லா கருத்துக்களும் கண்டிப்புல இருந்து, கவனிப்புல இருந்து, இது எல்லாத்தோட சேர்ந்து மறுபடியும் அந்த ஒரு 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 உணர்வோட பிள்ளைங்க என்ன நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஏற்படுத்தணும் நண்பா. ஓகே. ஸோ நிச்சயமாக இதை ஒட்டின தகவலோட குரல் மாய் பாட்காஸ்ட் வந்தோட ஒரு 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 கிளிப் கண்டிப்பாக வந்து நானும் சஞ்சீவ் பகிர்ந்துக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே பகிர்ந்துக்குங்க. அண்ட் கவனிப்பு நம்ம குடும்பத்திலையும் இருக்கட்டும், வெளியிலையும் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு அந்த ஒரு பங்கெடுப்பு நிச்சயமாக இருக்கட்டும். சொல்லால அறிவுரையாக மட்டும் இல்லை, செயலாளவும் கூட நண்பா. வெற்றி வணக்கம் டாக்டர்.